வாழைப்பூவில் பக்கோடா, பனானா ஃப்ளவர் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த மாதிரி வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட்டாக ஒரு நரம்பு இருக்கும். அதுவும் இன்னொன்று பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரம் எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடை சட்டில் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். அப்படியே அழகாக முறை சும்மா வரும். அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூ பக்கோடா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைன்னு கூட நீங்கள் பெயர் வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பேர் வைக்கிறது நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. வெளியில் கண்ட இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதில் வந்து கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நிறைய பெனிஃபிட் சத்தெல்லாம் இருக்குது. அதனால நார்ச்சத்து நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா. சுகர் பேஷண்ட்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொரியல் பண்ணுறத விட இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. வாழைப்பூவில் பக்கோடா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்கணும். கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ண ஸ்நாக்ஸ், அதாவது கெட்டு போகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுவாங்க. அதாவது இந்த நிறைய எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் குர்குரே, அந்த மாதிரி லேஸ், அது மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணது, அதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணது. இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து ஈவினிங் வந்து ஒரு இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வந்து கண்ட ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வ வாட்டர் குடிச்சு எல்லாருக்குமே வந்து உடம்புல எந்த ஒரு தெம்பும் இல்லை, எலும்பில் வந்து அந்தளவுக்கு சத்து இல்லை, எல்லாமே வீக் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதில் வந்து கால்சியம், நார்ச்சத்து, இன்னும் எக்ஸ்ட்ரா கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. அதாவது பனானா ஃப்ளவர் பெனிஃபிட்ஸ்னு போடுங்க. எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க சில பேர். இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்மளோட பேஜை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோ வந்து உடனுக்குடன் வரணும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.